ஐயா, காப்பிரைட் எதுவும் அடிச்சிடாதீங்க ஐயா. வணக்கம் மக்களை, நீங்க இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்க ஹோஸ்ட். 28 வருஷம் கழிச்சு ஒரு பிரேக், அதுவும் சின்ன பிரேக்ல இல்ல, ஒரு பெரிய பிரேக் எடுத்திருக்காங்க ஒன் பீஸ் அனிமேல. மாங்காவில் அப்பப்போ பிரேக்ஸ் வரும். ஒரு சாப்டரோட எண்ட்லயும் நெக்ஸ்ட் வீக் பிரேக் இல்லையான்ற ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாரு நம்ம ஹோடா. பட் அனிமேஷன்ல இந்த மாதிரி ஒரு லாங் பிரேக்லாம் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இப்போ ஏன் இவ்வளோ பெரிய லாங் பிரேக்னா, இவ்வளோ நாளாக வீக்லி ஒன்ஸ் இந்த வீடியோஸ், இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கே 26 எபிசோட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ கம்மி பண்ணியிருக்காங்க, சீசனல் அனிமேவை மாற்றிருக்காங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது அனிமேவை பொறுத்த வரைக்கும் எக்கெட் முடிஞ்சிருக்கு, எல்பாஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 3 மாதம் முடிஞ்சு ஏப்ரல்லேருந்து எல்பாஃபில் என்ன நடக்குதுன்ற விஷயங்களை அனிமேவை நமக்கு காமிச்சிருவாங்க. அவ்வளோ நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமே வரும்போது வரட்டும், அது வரும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ மாங்கால எல்பாஃப் ஆர்க் ஸ்டார்ட் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனால அப்போ வந்த சாப்டர்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து லைனாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொரு சாப்டராக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கெட்ல இருந்து ஜெயண்ட் ஷிப் மூலமா ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ்லாம் தப்பிச்சு வந்துட்டு இருப்பாங்கல்ல. அப்படி வந்துட்டு இருக்கும்போது வேகப்பங்கை காப்பாற்ற முடியலையேன்னு லூஃபி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருப்பான். பட் லிலித் இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வேகப்பங்ஸ் கிடையாது, நான் உயிரோட இருந்தா எல்லா வேகப்பங்கும் உயிரோட இருக்க மாதிரி அப்படின்னு லூஃபியை சமாதானப்படுத்திருப்பால. ஸோ அதுக்கப்புறம் லூஃபி ரொம்ப சந்தோஷமாயிட்டு வெளியில எல்லா ஜெயண்ட்ஸோடவும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல எல்லாரும் ஸ்ட்ரா ஹேட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ராபின்லாம் சாலை பார்க்க போற ஆர்வத்தில் இருப்பா. ஏன்னா சால் ஒரு ஜெயண்ட் மெரைன்ல இருந்திருப்பாரு. ஒஹாராவோட பஸ்டர் கால்ல ராபினை காப்பாத்தின சாலை தான் இப்போ ராபின் பார்க்க போறா ரொம்ப வருஷம் கழிச்சு. அதனால ரொம்ப எக்ஸைட்டா இருக்கா. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. அப்போ அங்க ஒரு 2 ஜெயண்ட்டை காட்டுவாங்க. ஒருத்தர் ஒய்மா, இன்னொருத்தர் காஷி. இது 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இவங்க என்னிஸ் லாபியில், அதாவது ராபினை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் போகும்போது அந்த என்னிஸ் லாபியில் மெரைனுக்காக காவலில் நின்றுட்டு இருந்த 2 ஜெயண்ட் தான் இவங்க. அப்போ இந்த 2 ஜெயண்ட்டும் ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு அகைன்ஸ்டாக நின்று ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் நம்மளோட ஸ்னைப்பர் கிங்கு உசூப் ஜெயண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு மெரைன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறீங்க, மெரைன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போது ஒய்மாவும் காஷியும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எங்களோட கேப்டன்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் மெரைன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு. அப்படியா, யார் உங்கள் கேப்டன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா, டோரி அண்ட் ராகி தான் அவங்களோட கேப்டனாக. இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி வச்சு மிரட்டி இப்போது வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யூசுப் ஷாக் ஆகிடுவான். அவன் சொல்லுவான், ஸோ அந்த லிட்டில் கார்டனில் டோரி அண்ட் ராகி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பிரைடுக்காக, நீங்கள் என்ன அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு யூசுப் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ் கூட சேர்ந்து மெரைனுக்கு அகைன்ஸ்டாக அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேரும் இந்த ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எங்களோட கேப்டனை பார்க்கறதுக்காக லிட்டில் கார்டன் போனோம், போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டோம் எல்பாஃபுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நாமி ஐயோ என்ன, எனக்கு ரொம்ப போதை ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அங்கேருந்து இன்னொரு ஜெயின் சொல்லுவார், நீங்கள் குடிச்சது அப்சிந்தே கிரீன் ஃபேரி அப்படின்ற ஒரு சரக்கு, இந்த சரக்கு குடிக்கிறவங்களுக்கு பிரம்மைகள்லாம் நிறைய வரும், எலியூசினேஷன்லாம் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் கேட்காம அப்படியே நாமி போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு 2 நாள் கேப் போடுறாங்க. 2 நாள் கழிச்சு நாமி கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவளை சுற்றி ஒரே பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குது. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவள் அப்படியே ஷாக் ஆகுறான். என்னடா இது, நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காஸ்டியூம்லாம் மாறி இருக்கு. அவள் பக்கத்தில் யாருமே இல்லை. இந்த பக்கம் ஜெயண்ட் ஷிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ராபின், ப்ரூக்கு, அதுக்கப்புறம் ஃப்ராங்கி, இவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. எங்கடா ஷிப்போட நம்ம ஆளுங்களை காணோம், ஜெயண்ட் ஷிப்போட டைப் பண்ணி வந்துட்டு இருந்த 1000 சனி ஷிப்பையே காணோம். ஷிப்பு கூட சேர்ந்து லூஃபி, நாமி, சாஞ்சி, ஜோரோ, உசுப், இவங்க 5 பேரையுமே காணோம். ஒரே ஷாக்கு. இங்கே இருக்கவங்களுக்கு எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே, எல்பாஃபுக்கு இவங்க இல்லாமல் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு இவங்க இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நாமி கண்ணு முழிச்சு பார்க்குறா. பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, எங்கே இருக்கோம் என்னன்னே அவளுக்கும் புரியல. அப்போதான் அங்கே ஒரு பெரிய மிருகம் ஒன்று வருது. அதை பார்த்த உடனே நாமிக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன பூனையா இல்லை சிங்கமா, என்னடா இது, அதுவும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலறா. என்னை காப்பாற்று லூஃபின்னு கத்துறா. லூஃபி எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் லூஃபி பேர் சொல்லி இவ கத்துறா. அதுக்கப்புறம் இல்லை, ஐயோ சாஞ்சி கூப்பிட்டாலே வந்துருவே, எங்கடா இருக்க, நீயாச்சும் என்னை காப்பாத்துறா அப்படின்னு சாஞ்சி நினச்சி கத்துறா. அப்பவும் சாஞ்சியோட குரல் கேட்கல. அப்புறம் கடைசியில் இல்லை, டே உசுப்பு நீயா இருந்தால் கூட பரவாயில்லடா, என்னை காப்பாத்துறா அப்படின்னு கத்துறா. அப்படி கத்தும் போது ஒரு குரல் கேட்குது, நாமி அப்படின்ட்டு.
அது யாரோட குரல்னு பார்த்தா உசுப்போட குரல். உசுப்போட குரல் அந்த பக்கமாக ஓடுறா. இவளை அந்த பெரிய பூனை பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அப்போதான் ஒரு விஷயம் தெரியுது. இந்த உசுப்போட வாய்ஸ் கேட்ட பக்கம் இன்னும் பயங்கரமான பெரிய மிருகம் ஒன்று நின்றுட்டு இருக்கு. என்னடா இது, உசுப்பு கூப்பிட்டான் இந்த பக்கம் வந்தால் இது இன்னும் பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கு அப்படின்ட்டு. உசுப் கத்துற வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்குது. நாமிக்கு ஒன்றும் புரியல, எங்கே தாண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பெரிய மான்ஸ்டர் மிருகம் இருக்குதுல, அதோட வாய் பல்லில் மாட்டிடுக்கிறா உசுப்பு. என்னை காப்பாற்ற உன்னை கூப்பிட்டா, நீ என்னடா உன்னை காப்பாற்ற என்ன கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு நாமி புலம்பிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோரோ, லூஃபி, சாஞ்சி 3 பேரும் வராங்க. 3 பேரும் அவங்களோட ஸ்பெஷல் அட்டாக்கை போட்டு உசுப்பை பிடிச்சிட்டு நான் மிருகத்தை அடித்த உடனே உசுப்பு அப்படியே வெளில நாமிக்கு மேலே வெல்லலாம். அப்போ இன்னொரு மிருகம் நாமி நோக்கி வரும்போது நாமி என்ன பண்ணுறா, உசுப்பை தூக்கி முன்னாடி ஹியூமன் ஷீல்டாக பிடிக்கிறான். அந்த அடி வாங்கி உசுப்பு மறுபடியும் இன்னும் ரத்த கலரியாக கீழே விழறான். ஐயோ உசுப்பு செத்துட்டான் போலே நாமி ஒரு ஆக்டிங்கை போடுறா. நான் இன்னும் சாகலடி, ஆனால் நான் மறக்க மாட்டேன் நீ என்ன ஹியூமன் ஷீல்டாக யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். எங்கடா இருக்கீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோ பெரிய மிருகம் உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, அதையும் இவனுக்கு 3 பேர் அசால்ட்டாக அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய முயலை போட்டு தள்ளி அதோட நல்லா சுட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கேட்டது நாமிக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எங்க இருக்கோம்னே தெரியல, உங்களுக்கு இதை பத்திலாம் கவலையே இல்லையாடா, எங்கேயோ போய் பெரிய முயலை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு நாமி கத்திக்கிட்டு கிடக்குறா. அப்படியே அந்த சாப்டர் முடியுது. இவங்க எங்க இருக்காங்க, இந்த 5 பேர் எங்க இருக்காங்க, ஏன் இவங்க அந்த ஷிப்ல இல்லை, ரெண்டாவது இவங்களுக்கு ஏன் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, எப்படி இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க, இவங்க அந்த 1000 சனி ஷிப்பு எங்க, இது எதுவுமே நமக்கு தெரியல. இதெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல தான் காட்டுவாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மகளே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டடா.